அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிலாக்ஸ் சமையல். இன்னைக்கு நாம சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பிரியாணியை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த டைப் பிரியாணியை பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ரிலாக்ஸ் சமையலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 3 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மூணு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். என்ன பிரிஞ்சி இலை க்ரீன் கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இது வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்தது. இந்த பட்டை வகைகள்லாம் கொஞ்சம் வாசம் வந்ததும் நாம் அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் இதை கொஞ்சம் நேரம் நாம் வதக்கிக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை நாம் இப்போயே சேர்த்துடலாம். அரிசிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக நாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் கொஞ்சம் நேரம் நாம் வதக்கிக்கலாம். ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் 8 அல்லது 10 பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கப் மல்லி இலையை சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்ட புதினா இருந்தால் அதுவும் 1 கப் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. மல்லி புதினா நாம் கொஞ்சம் பிரியாணிக்கு எப்போவுமே அதிகமாக சேர்த்தா ரொம்ப மணமாக இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் நாம் வதக்கிக்கலாம். இப்போ நல்ல மணமாக இருக்குது. 1/2 கிலோ சிக்கனை நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன கப்பால் 4 கப்பு தான் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். 1 கிலோ அரிசியாக இருந்தால் நீங்கள் 3/4 கிலோ சிக்கன் சேர்த்தா போதும். வீட்டில் நாம் எப்போதும் வெள்ளை சாதம் செய்யக்கூடிய அந்த புழுங்கரிசியில் தான் இன்றைக்கி நான் பிரியாணி செய்கிறேன். நார்மலாக பச்சரிசியில் இல்லைன்னா பிரியாணி அரிசியில் தான் பிரியாணி செய்வாங்க. ஆனால் இந்த புழுங்கரிசிலையும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் அரிசிக்கு வைக்கக்கூடிய தண்ணி அளவு தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் ஒரு 200 ml அளவு இருக்கும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் ஆச்சி பிரியாணி மசாலா 50 கிராம் பாக்கெட்டில் நான் 3/4 பாக்கெட் சேர்க்க போகிறேன். ஏன் 3/4 பாக்கெட் சேர்க்குறேன்னா 1 கிலோவுக்கு 1 பாக்கெட் நாம் சேர்க்கணும். நான் 1 கிலோ அரிசி எடுக்கலை, 4 கப்பு தான் எடுத்திருக்கேன். அதனால் 3/4 பாக்கெட் சேர்க்குறேன். இந்த மசாலாவை தவிர நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லை. அதனால் இது பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லிக்கீரை, புதினா, பட்டை வகைகள், உப்பு, இஞ்சி பூண்டு மசாலா, தயிர் மட்டும் ரொம்ப மெயின் இதுக்கு. மற்றபடி நாம் இந்த பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்தாவே போதும். பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நான் 2 மீடியம் சைஸ் லெமன் சேர்க்க போகிறேன். ஆனால் இது ஆப்ஷனல் தான். லெமன் சேர்க்காம தயிர் மட்டும் சேர்த்தாலே இது ரொம்ப நல்லா தான் இருக்கும். உங்கள்கிட்ட லெமன் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. லெமன் சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இந்த கப்பால் 4 கப்பு புழுங்கரிசி எடுத்திருக்கேன். புழுங்கரிசியாக இருந்தால் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். பச்சரிசி பாஸ்மதி ரைஸுக்கெலாம் நாம் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் புழுங்கரிசியில் செய்கிறனால 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வீதம் 8 கப்பு தண்ணி சேர்க்கணும். ஆனால் நாம் தயிர் சேர்த்துருக்கிறதுனால அதையும் சேர்த்து தான் நாம் மொத்தமாக 8 கப்பாக ஆக்கணும். அதனால் 7 கப்பு தண்ணியும் 1 கப் தயிரையும் சேர்த்து மொத்தம் 8 கப்பு தண்ணி விகிதம் நான் அளந்திருக்கேன். நாம் சேர்த்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நாம் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசி இது. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, நாம் எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். புழுங்கரிசியாக இருந்தாலும் சரி, பச்சரிசியாக இருந்தாலும் சரி, ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு நாம் சேர்த்தா ரொம்பவே நீளமாக உதிரி உதிரியாக நமக்கு பிரியாணி கிடைக்கும். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு தரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. அரிசியை மட்டும் நாம் ஊற வச்சு ரெடியாக வச்சுருந்தா குக்கரில் நாம் இதை டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போது குக்கரை மூடிக்கலாம். வெயிட்டும் போட்டுக்கலாம். வெயிட் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும், கரெக்டாக இருக்கும். இப்போது ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நாம் திறந்து பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணதுமே வாசமாக இருக்குது. எப்போவுமே நாம் இதை கிண்டும்போது நடுவுலேருந்து கிண்டாமல் ஓரத்துலேருந்து கிண்டுனா அரிசி உடையாமல் உதிரியாக இருக்கும். அதனால் ஓரத்துலேருந்து நாம் கிண்டிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வறுத்து கடைசியாக தூவிக்கலாம். இது ரொம்பவே பிரியாணிக்கு நல்லாயிருக்கும்.
எந்த வகை பிரியாணி செஞ்சாலும் நாம் இதை போல் வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆற வரையும் வறுத்து சேர்க்கும்போது நாம் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எல்லா வகை பிரியாணிக்கும் நாம் இந்த ஸ்டெப்பை மறக்காமல் செய்யணும். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா முந்திரி பருப்பு கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம். இதை போல் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை போல் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.